ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன பார்த்தோன்னா climate அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜாகிரஃபியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட லேண்ட் சர்ஃபேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். என்னென்ன இருக்குது? ஹிமாலய மவுண்டெயின் இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது, பிளாட்டிவ்ஸ் இருக்குது, மவுண்டெயின் இருக்குது, ரிவர்ஸ் பற்றி பார்த்தோம், கோஸ்டல்ஸ் பற்றி பார்த்தோம், ஐலாண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் இந்தியாவோட climate எப்படி இருக்குது, அப்புறம் என்ன டைப் ஆஃப் வைல்ட் லைஃப் இருக்குது, என்னென்ன ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சம்மரில் நம்ம அதிகமாக தண்ணி குடிப்போம், ஆனால் வின்டரில் அவ்வளோவா தண்ணி குடிக்க மாட்டோம். அதுபோல் சம்மரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ், லைட்டர் ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவோம், ஏன்னா வேர்க்கும் அதிகமாக. இதே கோல்டு சீசன் என்ன பண்ணுவோம் நம்மனா ஹெவி ஹுல்லன் போட்டுப்போம் இந்தியாவில். அதே மாதிரி பார்த்தோன்னா இன்னும் சவுத் இந்தியாவில் நம்ம அவ்வளோவா ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்க மாட்டோம், நைட்டில் மட்டும் போட்டுப்போம் குளிர்றவங்க. இதே நார்த் இந்தியாவில் வின்டர் சீசன் ஆரம்பித்தாலே அவங்களுக்கு ஃபுல்லாக பனி மூடியிருப்போம், ரோட் சர்ஃபேஸே தெரியாது. எல்லாருமே காலிலேருந்து ஃபுல்லாகவே ஸ்வெட்டர் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் நியூஸில் பார்த்தாலே தெரியும். பனிக்கால கூட்டத்தொடர் பாராளுமன்ற பனிக்கால கூட்டத்தொடர் கூடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா தமிழ்நாட்டிலேருந்து போன எம்பிஸ் கூட ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ குளிர் இருக்கும். ஓகேவா? நம்ம நியூஸ் வீட்டிலேருந்து பார்ப்போம் காலையில், நம்ம ஸ்வெட்டர் போட்டிருக்க மாட்டோம், ஆனால் அவங்க ஸ்வெட்டர் போட்டிருப்பாங்க. ஏன் இப்படி? நார்த் இந்தியாவில் ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க, சவுத் இந்தியாவில் போடல. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கிளைமேட் தான்ப்பா காரணம். ஓகேவா? ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க கிளைமேட் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்க கிளைமேட்டை மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷில் இருக்க கிளைமேட்டை ஈக்குவேபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்பவும் ஹாட்டாக இருக்காது, ரொம்பவும் கோல்டாக இருக்காது. அடுத்து ஃபேக்டர் அஃபெக்டிங் தி கிளைமேட். ஸோ இது என்ன சார் ஃபேக்டர் அஃபெக்டிங் தி கிளைமேட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு லேட்டாக வர, ரீசன் என்ன சொல்லுவேன்? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, அப்பாவுக்கு பைக்கில் பெட்ரோல் இல்லை, இல்லை பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, பஸ் லேட் ஆயிடுச்சு, அம்மா சமைக்கலை, நான் தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், அலாரம் அடிக்கலை, டியூஷன் போன லேட் ஆகிடுச்சு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரீசன் சொல்லுவோம். ஓகே, எதுக்கு நீ லேட்டாக வந்ததுக்கான காரணங்கள் இதெல்லாம். அது மாதிரி இந்தியாவில் கிளைமேட் இருக்குது தெரியுமா, அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு காரணம் லேட்டிடியூட்ப்பா. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை அப்படி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவை 2 ஈக்குவலாக பிரிக்குது. ஸோ இது லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க, லோயர் கிளாஸ்லையும் படிச்சிருப்பீங்க. அடுத்து ஆல்டிடியூட் அப்படின்னா ஹைட்டுப்பா. ஆல்டிடியூட்னா ஹைட்டு. ஸோ இந்தியா எடுத்துக்கோ, ஹைட் இன்க்ரீஸ் ஆக 1 கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கம்மியாகுமா. இந்த டெம்பரேச்சர் கம்மியாகிறதுக்கு பேர் தான் நம்ம லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நார்மல் லாப்ஸ் ரேட்னா என்ன அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் ஃபார் எவ்ரி 100 மீட்டர்ஸ். ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது நீ ஊட்டிக்கு கொடைக்கானல் போகிற, இல்லை திருப்பதி போகிற, ஏதோ ஹில் ஸ்டேஷன், ஏலகிரி எங்கேயோ போகிற வச்சுக்கோ, ஹில் ஸ்டேஷன். அப்போது மலைக்கு கீழே இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ஹீட்டாக இருக்கும், ஆனால் நீ கொடைக்கானலில் மலை ஏற 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 குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு என்ன காரணம்? ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் கம்மியாகும். இது 2வது ரீசன். ஸோ அடுத்து 3வது ரீசன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. ஸோ இந்தியாவில் ஒரு சில லேண்ட், இப்போ சென்னை எடுத்துக்கோ, தமிழ்நாடுல கடல் பக்கத்துலேயே இருக்குது. டெல்லி எடுத்துக்கோ, கடல் எங்கேயோ இருக்குது, டெல்லி எங்கேயோ இருக்குது, மத்திய பிரதேஷ் கொஞ்சம் கிட்ட இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு பிளேஸும் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சியும் ஒரு ரீசன். ஓகேவா? 4வது மான்சூன் விண்டு. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா மான்சூன் விண்டு அப்படின்னா ஒரு சீசனல் விண்டுப்பா. ஸோ இந்த சீசன் வச்சு அதோட அடுத்த சீசன் வரும், அது மாதிரி வரக்கூடியதான் மான்சூன் விண்டு. இது எப்படி சார் அப்படின்னா ஜூன் 21 இந்தியாவோட அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் சூரியன் வெர்டிக்கலாக இருக்கும். ஓகே, வெர்டிக்கலாக சூரிய வெளிச்சம் பட்டுட்ருக்கும். கரெக்டாக அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு நேராக மேலே சூரியன் இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகும்? ஜூன் மாதம் 21 அப்படி இருக்கும். ஆனால் இந்தியாவில் மே மாதமே சம்மர் முடிஞ்சிட்டு மழை காலம் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சவுத் ஈஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், 2 மான்சூன் ஆரம்பித்து ஃபுல்லாக மழை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் மான்சூனல் விண்டு தான் காரணம். அடுத்து ரிலீஃப். ஸோ என்ன சார் ரிலீஃப் அப்படின்னா இந்தியாவுக்கு மேலே எடுத்துக்குவேன், அதிகபட்சமாக எல்லாமே குளிர் கண்ட்ரியாக இருக்கும். கொஞ்சம் தூரம் ரஷ்யா ஃபுல்லாக குளிர் கண்ட்ரி, நார்த் போலும் கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? ஆர்டிக் சர்க்கிளும் கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கோ. சவுத் இந்தியா கூட கம்பேர் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும்னா அங்கேருந்து கோல்டு விண்டு வரணும், அது எல்லாமே இந்தியாவை அட்டாக் பண்ணாமல் ஹிமாலயை தடுத்து நிறுத்துது. அப்போ இந்தியா ஒரு சப்கான்டினெண்ட்டாக இருக்குது. அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தா அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா?
ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் ரிசீவிங் ஹெவி ரெயின்ஃபால், இதெல்லாம் படிப்பீங்க. ஓகே, போக படிச்சு இதெல்லாம் ஒரு ரீசன் தான். அடுத்து ஜெட் ஸ்டீம். ஜெட் ஸ்டீம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ. ஸோ இதுதான் எர்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எர்த்து. ஃபஸ்ட்டு இருக்குது இது எர்த்துப்பா. எர்த்தை சுற்றி ஒரு லேயர் இருக்கும். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் அட்மாஸ்பியர். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியருக்குள்ளே தான் நம்மளால் வாழ முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஆக்சிஜன் கிடைக்காது, நம்ம செத்துருவோம். ஓகேவா? இந்த அட்மாஸ்பியர் லேயருக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 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 காற்று இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குப்பா, ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் ஜெட் ஸ்டீம் சொல்லுவோம். ஸோ அதுவும் இந்தியன் மான்சூனுக்கு அஃபெக்ட் ஆகும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோ, டீட்டெயிலாக உள்ளே போக தேவையில்ல. ஜெட் ஸ்டீம்னா என்ன? ஃபாஸ்ட் மூவிங் விண்ட் இன் அ நேரோ டைரக்ஷன் அப்பர் அட்மாஸ்பியர். அப்பர் அட்மாஸ்பியரில் ஃபாஸ்ட்டாக, விண்டுனா காற்று தான்ப்பா. ஓகே, காற்று ஸ்பீடாக ட்ராவல் ஆகிறது தான் விண்டு. அடுத்து மான்சூன். ஏற்கனவே நான் சொன்னேன், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மான்சூன் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? மான்சூன் சொல்லுவோம். இந்த மான்சூன்ற வேர்டு எங்கேருந்து வந்துச்சு? இது ஒரு அரபிக் வேர்டுப்பா. மாசிம் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்துச்சு. மாசிம்னா என்ன சார் அப்படின்னா சீசன். மாசிம்க்கு சீசன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அந்த மாசிம் அப்படின்ற வேர்டில் வந்தால் மான்சூன். இது யார் யூஸ் பண்ணா? அந்த காலத்தில் ட்ரேடர்ஸ் அராப்ஸ் இருக்கும்போது மான்சூன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்தியன் ஓஷன் வரும்போது அவங்களுக்கு ஒரு காற்று அடிச்சிருக்கு. அந்த காற்றுக்கு அவங்க மான்சூன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் டியூரிங் சம்மர், ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் டியூரிங் வின்டர் இந்த ஓஷன் இது ட்ராவல் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் யார் எடுத்திருக்கா அப்படின்னா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இந்தியாவில் ஃபுல்லாக இது எடுத்து பார்க்கக்கூடிய விஷயம்லாம். டூரிங் சம்மர் சாலிடைட்ஸ் த சன்ரைஸ் ஃபால் வெர்டிக்கலி ஓவர் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர். தேர்ஃபோர் ஆல் த ப்ரெஷர் அண்ட் விண்ட் in the belt is globally shift northward at the time. Intertropical convergence zones also move northwards. ஸோ இதுக்கு முன்னாடி in winter the pressure belt shifted southwards, thereby established by northeast monsoon of trade wind over the region. It systematically changed the direction of planetary living is known as monsoon. இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சீசன், இந்தியாவில் மொத்தம் எத்தனை சீசன் இருக்குது? மொத்தம் 3 சீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு வின்டர் சீசன், செகண்டு சம்மர், தேர்டு ரைனி சீசன் ரெண்டாக பிரியும், சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன். வின்டர் எப்போ வரும்? ஜனவரி பிப்ரவரியில் இந்தியாவில் வின்டர் சீசன், குளிர்காலம். மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம் சம்மர் சீசன். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 4 மாதம் ரைனி சீசன். ஃபஸ்ட்டு வர ரைனி சீசனை சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டு அக்டோபர் டிசம்பரில் ஒரு ரைனி சீசனை நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம கிளைமேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஹை ப்ரெஷர்னா என்ன, லோ ப்ரெஷர்னா என்ன, இது எப்படி கிரியேட் ஆகுது. லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் நடத்துகிறேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, சும்மா பேசிக்காக நடத்துகிறேன். ஒன்றும் இல்லைப்பா, இது ஒரு சின்ன ஒரு பாக்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு லேண்ட் சர்ஃபேஸ். ஓகே, இதெல்லாம் ஒரு ஏர் மாலிகுலஸ், கண்ணுக்கு தெரியாத ஏர் மாலிகுலஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பலூனை போட்டுட்டேன். ஓகே, பலூன் இங்குள்ளே போடுற அப்படியே தான் இருக்கும், தரையில் போட்டு. இதே இந்த ஒரு 5 பலூன் ஊதி தரையில் போடுற என்ன ஆகும்? அதே இடத்துல இருக்குமா? பறந்து மேலே எலும்ப ஆரம்பிச்சிடும். ஏன்? அப்போது பலூன் நார்மலாக இருக்கும்போது திக்காக இருக்குது, அதால் பறக்க முடியல, அதே இடத்துல இருக்குது. சப்போஸ் பலூனில் காற்று ஏற பலூன் பெருசாக அப்படியே மேலே பறந்துக்கிட்டே இருக்குது, அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிடுது. ஒரு சில பலூன் இருக்கும், நிறையா பலூன் அந்த இடத்த விட்டு போயிடும். இதுதான் கான்செப்ட்பா. இதே தான் ஏர் மாலிகுலஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கும். இப்போது சூரிய வெளிச்சம் ஒவ்வொரு ஏர் மாலிகுலஸ் மேலேயும் படும். அப்போ ஏர் மாலிகுலஸ் என்ன பண்ணும்? சூரிய வெளிச்சம் பட ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹீட் ஆக எக்ஸ்பாண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பலூன் மாதிரி எக்ஸ்பாண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்? ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா அதோட அதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. அந்த கட்டம் வந்தோடனே இந்த இடத்த விட்டு ட்ராவல் பண்ணி மேலே போயிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாலிகுலர் மேலே போகுது, 1 2 3, இப்படி ஒவ்வொரு மாலிகுலர்ஸும் அந்த இடத்த விட்டு மேலே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எத்தனை மாலிகுலர்ஸ் இருந்துச்சு? இத்தனை மாலிகுலர்ஸ் இருந்துச்சு. இப்போது ஹீட் அதிகமானோடனே அங்கே இருக்க ஏர் மாலிகுலர்ஸ்லாம் மேலே போயிருச்சா? ஃபஸ்ட்டு இவ்வளோ மாலிகுலர்ஸ் இருக்குது தெரியுமா, அடர்த்தியாக. அப்போ இங்கே ஃபுல்லாக ஏர் மாலிகுலர்ஸ். ஏர்னால் ப்ரெஷர், அடர்த்தியாக இவ்வளோ இடத்துல அடர்த்தியாக இருக்குது. இதுதான் ஹை ப்ரெஷர் ரீஜன். ஹை ப்ரெஷர், இவ்வளோண்டு இடத்துல இவ்வளோ ஏர் மாலிகுலர்ஸ் இருந்துச்சுன்னா ஹை ப்ரெஷர் ரீஜன். அதே இடத்துல ஏர் மாலிகுலர்ஸ் எத்தனை இருக்குது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4 இருக்குது. அப்போ இதுதான் லோ ப்ரெஷர் ரீஜியன். லோ ப்ரெஷர் ரீஜியன்.
ஹை ப்ரெஷர் எப்படி லோ ப்ரெஷராக மாறுது? ஒரு லேண்ட் சர்ஃபேஸில் அதிகமாக ஹீட் ஆச்சு, வெயில் பட்டுச்சு அப்படின்னா அந்த இடம் என்னவாக மாறிடும்? லோ ப்ரெஷராக மாறிடும். திருப்பி எப்படி சார் ஹை ப்ரெஷராக ஆகும்? சூரிய வெளிச்சமே படலை, அப்போ அந்த ஹார்மோனிக் என்ன ஆகும்? சூரியன் திருப்பி அந்த இடத்துல விழுந்துடும், ஹை ப்ரெஷர் வந்துடும். ஸோ இப்படி தான் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் மாற்றி மாற்றி கான்செப்ட் வருது. புரியலன்னா திருப்பி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியராக தனி கிளாஸஸே நான் நடத்துகிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே போகலாமா? என்ன டாபிக் அப்படின்னா வின்டர் சீசன். இந்தியாவில் வின்டர் சீசன் எப்போ சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சன் வந்து எப்போ வெர்டிக்கலாக ஃபாலோ ஆகிருக்கும் இந்தியாவிலனா ஜூன் மாதம் ஃபாலோ ஆகிருக்கும்ப்பா. ஹென்ஸ் இந்தியா ரிசீவ் தி ஸ்லாண்டிங் சன்ரைஸ் விச் இஸ் ரிசல்ட் ஆஃப் லோ டெம்பரேச்சர். ஓகே, இப்போ என்னென்னா வின்டர் சீசன் எப்போ வரும்? ஜனவரி பிப்ரவரி வரும். இந்த ஜனவரி பிப்ரவரி, ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் மாதமே சன் என்ன ஆகும்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இடத்துல 3 லைன்ஸ் இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது ஈக்விட்டோரியல் லைனு, இதுக்கு மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ புரியுதா? இது ஈக்விட்டோரியல் லைனு, இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது டாபிக் ஆஃப் கேப்ரிகான். இப்படி தான் இருக்குது. இந்த டாபிக் ஆஃப் கேன்சர் தான் இந்தியாவை க்ராஸ் பண்ணிட்டு போகுது. ஸோ டாபிக் ஆஃப் கேன்சர் தான் இந்தியாவை க்ராஸ் பண்ணிட்டு போகுது, அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி தான் இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா, சன் வந்து இதான் சன், ஓகேவா? கரெக்டாக இதுக்கு நேராக மேலே இருக்கும்ப்பா. எப்போது? மார்ச் மாதம் இதுக்கு நேராக மேலே இருக்கும். அப்படியே போக அப்படி மேலே இப்படி ட்ராவல் பண்ணிட்டே போய் ஜூன் மாதம் இதுக்கு நேராக மேலே இருக்கும். திருப்பி ஜூன்லேருந்து திருப்பியும் கீழே ட்ராவல் பண்ணிட்டு வருமா, திருப்பியும் கீழே ட்ராவல் பண்ணிட்டு வந்து செப்டம்பர் மாதம் இங்கே இருக்கும். திருப்பியும் பொறுமையாக ட்ராவல் பண்ணிட்டு டிசம்பர் மாதம் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். அப்போது டிசம்பர் மாதம் சன் எங்கே இருக்கும்? ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் இருக்கும். இந்தியா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்தியா விட்டு எவ்வளோ தள்ளி சன் வந்துருச்சு பாரு, இதுக்கு நேராக பேரலெல்லாம் மேலே இருக்கும்ப்பா. ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே இருக்கும். அப்போது இந்த இடத்துல என்ன போடும்னா, ஸோ புரிஞ்சா இதுதான் மூமெண்ட்டு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சன் வந்து கீழே வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகும்? ஸ்லாண்டிங் சைட் வியூவில் பாரு. ஸோ இதுதான் எர்த்து சர்ஃபேஸு. சன் இப்போ இங்கே இருக்கார், இதுக்கு நேராக இருக்குது. அப்போ இங்கே தான் டேரெக்டாக வெர்டிக்கலாக ரேஸ் போடும், இங்கெல்லாம் ஸ்லாண்டிங் ரேஸ் தான் போடும், சாய்வாக தான் போடும். அந்த ஸ்லாண்டிங் ரேஸ்னால் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குமா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்தியா ரிசீவ் ஸ்லாண்டிங் சன்ரைஸ். அப்போ என்ன ஆகும்? ஃபுல்லாக கோல்டு டெம்பரேச்சராக இருக்கும்ப்பா. ஹியூமிடிட்டி கம்மியாக ஆயிரும். டியூரிங் திஸ் சீசன் ஹை ப்ரெஷர் டெவலப் இன் நார்த் இந்தியா அண்ட் நார்த் வெஸ்ட் பவுல் இண்டஸ். ஸோ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், டெம்பரேச்சர் இல்லைன்னா அங்கே என்ன இருக்கும்? ஹை ப்ரெஷர். அப்போ நார்த் இந்தியா ஃபுல்லாக ஹை ப்ரெஷர் டெவலப் ஆகிருக்கும். ரைன் இன் டியூரிங் த சீசன் அக்கேஷன் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயா, தமிழ்நாடு அண்ட் கேரளா. அவ்வளோதான். இது வந்து அப்போ என்ன ஆகும்? ஃபுல்லாக சன்னே கீழே இருக்குது, ஃபுல்லாக ஹை ப்ரெஷர் கோல்டாக இருக்கும். இதனால தான் வின்டர் சீசன் இந்தியாவில் வருது. ஆனால் வின்டர் சீசனில் ஒரு சில இடத்துல மழை பெய்யும்ப்பா. எங்கே அப்படின்னா, நீயே பார்த்துக்கோ, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்க. எங்கே? மெடிட்டேரியன் சீலேருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், அதுதான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். அது மூலிமா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஓகேவா, பஞ்சாப், அந்த ரீஜனில் ஒரு மழை கொடுக்கும். இதுதான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால் பெய்யக்கூடிய மழை. அந்த டைமில் அவங்க வின்டரோட ஹார்வெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மழையை. பஞ்சாப், ஹரியானாவில் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால் பெய்யக்கூடிய மழை, அவ்வளோதான். ஸோ ரெயின்ஃபால் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் வின்டர் வீட். பனிக்காலத்தில் அவங்க வைக்கக்கூடிய ராபி கிராப்ஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே அப்போ பெய்கிற மழை. செகண்ட் சீசன் சம்மர் எப்போ அப்படின்னா மார்ச் அண்டு மே. இந்த டைமில் என்ன ஆகும்? ஈக்விட்டோரியலை நோக்கி சன் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஈக்விட்டோரியல் நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ என்ன ஆகும்? இந்தியாவில் டெம்பரேச்சர் அதிகமாகிக்கிட்டே இருக்குமா, அப்போ என்ன ஆகும்? லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்தியா ஃபுல்லாக லோ ப்ரெஷரில் ஹீட் அதிகமாகிடும். அப்போ எவ்வளோ சார் டெம்பரேச்சர் இருக்கும் இந்தியாவில் பார்த்தோன்னா 30 டிகிரி செல்சியஸ் டு 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்தியாவில் டெம்பரேச்சர் இருக்கும். மேக்ஸிமமாக 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சில லொக்கேஷன்ஸில் இருக்கலாம். இப்போ என்ன சார் ஆகும் சம்மரில் அப்படின்னா, நம்மளுக்கு சம்மரில் மேங்கோ ஷவர். அப்போனா என்ன சார்னா, மாங்காய் நல்லா காய்க்கும், மாங்காய் ஷவர். கர்நாடகா, கேரளா மேங்கோ ஷவர் நடக்கும். ரெண்டாவது பெரி ஷவர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷவர் நடக்கும். நார்வெஸ்டர் அல்லது கால்பை சாக்கி அப்படின்னா என்னென்னா, ஒரு லோக்கல் விண்டு எங்கே சார் இருக்கும்? வெஸ்ட் பார்ட் ஆஃப் ஷார்ட் டியூரேஷன் இருக்கும்.
அவங்க இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஜூட் கல்டிவேஷனுக்கு அந்த 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 காற்றை யூஸ் பண்ணிப்பாங்க. காற்று அடிக்குமா, ட்ரையாக காற்று அடிக்கும். அதுதான் வந்து நார்த் வெஸ்டர்ன்னு சொல்லுது. ஓகே, லோக்கல் ஸ்டோம் விண்டுன்னு சொல்லுது. நார்த் வெஸ்ட்டில் நார்த் வெஸ்ட் அடிக்கும். கால்பசாய்க்கு பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம் இந்த ரீஜனில் அந்த ட்ரையாக காற்று அடிக்கும்ப்பா, அனல் காற்றுன்னு சொல்லிட்டு. அந்த அனல் காற்றை வச்சு அவங்க ஜூட் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் சம்மர். ரெண்டாவது சவுத் வெஸ்ட் ரைனி சீசன். சவுத் வெஸ்ட் ரைனி சீசன் இந்தியாவில் எப்போ மழை காலம் ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜூலை 15 ஹோல் கண்ட்ரிக்கு வந்துடும். மே மாதமே ஆரம்பிச்சிடும்ப்பா. எங்கே வரும்னா அந்தமான் நிக்கோபாரில் வரும். ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கு கொங்கன் கோஸ்டல், தட் இஸ் கேரளாவில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். எப்படி இருக்கும், பஸ்டிங் ஆஃப் மான்சூன், அதாவது இடி மின்னலோட மழை பெய்யும் ஜூனோட ஃபஸ்ட்டு வீக். கேரளாவில் லாஸ்ட் மந்த் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேரளாவில் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுனா அங்கே தான் முதல்ல சீசன் ஆரம்பிக்கும். இப்போது சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூனாக என்ன, ஒரு பேசிக் கான்செப்ட், ஈஸி தான். ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் கான்செப்டை கையில் வச்சுக்கோ. இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னது ஓகேவா, சம்மரில் என்ன நடக்கும், இதான் இந்தியா. ஸோ இந்தியாவில் சம்மர் முடிஞ்சிட்டு கீழே போயிட்டுருக்கு. அந்த டைமில் என்ன ப்ரெஷர் இருக்கும், இங்கே லோ ப்ரெஷர். ஏன்னா சம்மர் டைமில் லோ ப்ரெஷர் இருக்கும். இங்கே லோ ப்ரெஷர்னால் கடல் பகுதியில் ஹை ப்ரெஷர் இருக்கும், இங்கெல்லாம் ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ புரியுதா, ஹை ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோதான். அப்போ எப்பயுமே ஹை ப்ரெஷரை நோக்கி, ஹை ப்ரெஷரில் இருக்க காற்று லோ ப்ரெஷருக்கு போகும். ஓகேவா, ஹை ப்ரெஷர்லேருந்து மேலேருந்து பள்ளத்துக்கு தான் போகும். அது மாதிரி ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் காற்று போகும். அப்போ இங்கே இருக்க எல்லா காற்றுமே இங்கே லோ ப்ரெஷர் நோக்கி மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது அதை வந்து என்ன பண்ணுது, ஈக்குவல் பண்ணுற வரைக்கும் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்படி இது உருவாகிறது தான் ஹை ப்ரெஷர் சவுத் வெஸ்ட் மான்சூன். இது சவுத் டைரெக்ஷனில் வெஸ்டர்ன் சைடு முடியறது தான் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, எப்படி சார் மூவ் ஆகும்னா, அப்போ அந்த காற்று என்ன பண்ணுன்னா ட்ரையாக ஒரு விண்டு ஃபார்ம் ஆகும்ப்பா. அந்த விண்டு கடலை நோக்கி போயிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணும், கடல் அதிகமாக கூலாகும். ஃபுல்லாக கூலாக மாய்ச்சரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபுல் கூல் மாய்ச்சரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபுல் கூல் மாய்ச்சரைஸ் அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபுல் கூல் மாய்ச்சரைஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டு விண்டு என்ன பண்ணால் வேகமாக வரும்போது இந்த இடத்துல கேரளாவில் மவுண்டனில் மோதும்பா. அப்போ ஃபஸ்ட்டு வர விண்டு கேரளாவில் மவுண்டனில் இந்த இடத்துல மோதுது. ஸோ இந்த இடத்துல அது மோதும் போது அது என்னவாக மாறுது, ஃபஸ்ட்டு மோதுது ஹையாக மாய்ச்சரைஸு கூலாக வருது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேரளாவில் மோதுறோன்னு இடி மின்னலோட மழை கொடுக்குது. அதுதான் பஸ்டிங் ஆஃப் மான்சூன். இந்தியாவில் மான்சூன் ஆரம்பிச்சிருச்சு, மழை காலம் ஆரம்பிச்சுன்னு அதிகரி. அப்படியே அந்த விண்டு கொஞ்சம் மேலே போகும். எங்கே போகும், கர்நாடகா, மகாராஷ்டிரா ஃபுல்லாக போகும். இங்கே தான் நம்மளுக்கு ஏற்கனவே என்ன இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸில் மோதி ஃபுல்லாக மழை கொடுத்துரும். மவுண்டன் எப்படி இருக்கும்னா இதான் மவுண்டன், புரியுதா. இந்த பக்கம் கேரளா இருக்குது, இந்த பக்கம் ஃபுல் விண்டு மோதி ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்துரும். ஃபுல்லாக விட்டு ஹப்பா அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிட்டு மலை ஏறி இந்த பக்கம் இறங்கும் போது அதுக்குள்ளே எந்த மாய்ச்சரைஸும் இருக்காது, எந்த கோல்டு கண்டென்ட் இருக்கனால ஜஸ்ட்டு இருட்டிகிட்டு இருக்கும். சாரல் மட்டும்தான் கொடுக்கும், தவிர்த்து மழை பெய்யாது. அப்போ இது என்னது, ஒரு மவுண்டனோட வின்வேர்ட் சைடில் மழை பெய்யும், லீவேர்ட் சைடில் மழை பெய்யும், அந்த கான்செப்ட். ஸோ மவுண்டனோட இந்த பக்கம் மழை பெய்யும், இந்த பக்கம் மழை பெய்யாது. ஏன், இது வந்து ஃபுல்லாக மோதி ஃபுல்லாக மழை கொடுத்துரும். இங்கே இருக்கக்கூடிய ரீஜன் கேரளாவில் இந்த பக்கம் மலையோட இந்த பக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் மழை பெய்யாது, ஜஸ்ட்டு சாரல் தான் பெய்யும். ஓகேவா. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல். ஸோ இந்த ஒரு சாங்கில் கூட வரும். இதான் கான்செப்ட், இது ஃபேக்ட்டு தான், அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேவா. அடுத்து என்ன சார் பண்ணணும், 2 பிரான்ச். ஸோ ஒரு பிரான்ச்சு இங்கேருந்து மூவ் பண்ணுமா, ஸோ மூவ் பண்ணி அப்படியே இங்கே போய் கலந்துடும். 2வது பிரான்ச்சு எங்கேயுமே மோத முடியாதுப்பா. ஓகேவா, டேரெக்டாக பேரலாக போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருந்து ஸோ எங்கே சார் மூவ் பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக போயிட்டு இந்த இடம் போயிடும்ப்பா, மேகாலயா போயிடும். மேகாலயாவில் காசிகரோன்னு 3 ஹீல்ஸ் இருக்குப்பா. அந்த ஹீல்ஸ் 3 ஹீல்ஸ் ஓகே, 1 2 3, இந்த 3 மவுண்டைன் நடுவில் பட்டுரும்பா. பாட்டினோடனே சுற்றி இந்த மவுண்டனை சுற்றி அது மேலே வர்றதுக்குள்ளேயே ஹெவி ரெயின்ஃபால். இந்தியாவிலே அதிக ரெயின்ஃபால் வந்து அங்கே தான் கொடுக்கும். மாசஞ்சம் அப்படின்ற பிளேஸு எங்கே இருக்குது, சிராபூஞ்சி அப்படின்ற இடத்துல இருக்குது. மாசஞ்சம் ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கக்கூடிய ஏரியா.
ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மழை பெஞ்சது தான். மழை பெஞ்சு ட்ரையாக இந்த பக்கம் வருது. ஏற்கனவே இந்த விண்டு என்ன பண்ணுது, ஃபுல்லாக மழை பெஞ்சு ட்ரையாக வருது. அப்போ 2 ட்ரை விண்டு அப்படியே மூவ் பண்ணி இந்த பக்கம் போகுது. அப்போ போகும்போது இங்கே ராஜஸ்தான் இருக்கா, அப்போ ராஜஸ்தான் கிட்ட அது போகும்போது ஃபுல்லாக ட்ரையாக இருப்பா, அதில் எந்த மாய்ச்சரும் இருக்காது. அதனால அந்த இடத்துல மழை பெய்யாது. ஸோ ராஜஸ்தானில் மழை பெய்யாது. அப்போ டெசர்ட் யூஷுவல் டெசர்ட் தான். மழை ஏன் பெய்யலை, இந்த ரீசனால தான். ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக மழை கொடுத்து இப்படி போகுது, இந்த பக்கம் ஃபுல்லாக மழை, இது டேரெக்டாக இங்கே மோதி மழை கொடுக்குது. இது ரெண்டும் இங்கே மெர்ஜாகி ஒன்றா மூவ் பண்ணும்போது ஃபுல் ட்ரைனை கொடுத்துட்டு தான் ட்ரையாக மேலே ஏறும்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஸோ இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன். இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ புரியுதா, சவுத் வெஸ்ட் மான்சூன் 2 பிரான்ச்சஸாக பிரியும். சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தோன்னா 2 பிரான்ச்சஸாக பிரியும். ஸோ அரேபியன் சி பிரான்ச்சஸ் தான் கேரளாவில் ஃபஸ்ட்டு மோதி ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்துரும். ஓகே, அடுத்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா மியான்மருக்கு மழை கொடுக்கும். காசி, கரோ, ஜைன்டா அப்படின்ட்டு 3 ஹீலுக்கு 3 மலை இருக்கும். ஸோ ஓகேவா, மேகாலயாவில் போகும்போது காசி, கரோ, ஜன்டோ இந்த 3 மலைக்கு நடுவில் இந்த விண்டு மாட்டிக்கும்பா. ஸோ மாட்டி இந்த பக்கம் மாற்றி மாற்றி மோதி ஃபுல் ரெயின்ஃபால் கொடுத்துரும். மாசெஞ்சம் அப்படின்ற லொக்கேஷன். ஓகேவா, ஸோ எந்த லொக்கேஷன் அது, மாசெஞ்சம் அப்படின்ற லொக்கேஷன். லேட்டர் ஆன் த விண்ட் ட்ராவல் டுவோர்ட்ஸ் மேகாலயில் இருக்குது சிராபுஞ்சில். ட்ராவல் டுவோர்ட்ஸ் எங்கே ட்ராவல் பண்ணோம், ஃபுல் ரெயின்ஃபாலை கொடுத்து முடிச்சுட்டு டேரெக்டாக ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு பஞ்சாப்பை நோக்கி ட்ராவல் பண்ணி அப்படியே ராஜஸ்தானில் போய் முடிஞ்சிருது. இந்தியாவில் பெய்யக்கூடிய 100% மழை 75% சவுத் வெஸ்ட் மான்சூனில் போய் நல்லா பார்த்துக்கோ. ஸோ நான் சொன்ன இந்த கான்செப்ட் பிரகாரம் ஸோ மழை எங்கெங்கெல்லாம் பெஞ்சிருக்கு நீ பாரு. எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கு, ஒரு இடத்துல மட்டும் பெய்யலை. எங்கே பெய்யலை, ஸோ நல்லா நோட் பண்ணி பாரு. எங்கே மழை பெய்யலை அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டு ரீஜனில் மழை பார்த்துக்கும். இந்த எந்த இதுவுமே போடல. அப்போது சவுத் வெஸ்ட் மான்சூனில் தமிழ்நாட்டில் மழை கொடுக்காது. கொஞ்சம் சைடு தேனி, கோயம்புத்தூர் சைடு வேணால் அந்த லீவர்ட் சைடுனால மழை தூரலாக பெய்யும், தவிர்த்து ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்காது. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆல் ஓவர் இந்தியா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. நம்மளுக்கு மட்டும் மழை பெய்யாதுப்பா. ஓகேவா, ரெண்டாவது என்ன நடக்கும்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். இப்போ அடுத்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் டிசம்பர் வாப்பா. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிசம்பரில் எங்கே போயிடும், சன்னு கீழே போயிடுமா. அப்போது இந்த இடம் ஃபுல்லாக என்னவா மாறிடும், ஹை ப்ரெஷர். இப்போது இதெல்லாம் லோ ப்ரெஷர் ஆகிடும். இப்போது ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி ஏர் மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும், இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகி வருதுப்பா. அப்போ இப்போ ஏர்லாம் வரும்போது இந்த ரீஜனில் ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும். அதுவும் எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ மீதி பார்த்துக்கோ. நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ் பிகன் டு ரிட்டைன் மான்சூன். ஓகே, the Coriolis forces of wind make its blow to northwest, hence it is known as a northeast monsoon or post monsoon season. This season is associated with establishing for northeast wind system subcontinent. Okay, Andhra Pradesh, Tamil Nadu, Kerala, south of interior கர்நாடகாவில் 35% மழை கொடுக்கும். தமிழ்நாட்டில் அதிகமாக மழை கொடுக்குறது இந்த மான்சூன் தான். ஸோ இந்த மான்சூன் டைமில் தான் நம்மளுக்கு புயல், வெள்ளம், சைக்ளோன்ஸ் அதிகமாக, புயல்லாம் அதிகமாக வரும் இந்த மான்சூன் டைமில் தான் வரும். ஓகே, இதான் சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோ. டெஃபினட்டாக ஒரு மான்சூன் கொஷின் பேப்பரில் இருக்கும், மேப்பில் ஒரு மான்சூன் கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மழைக்காலம் இருக்குது, தென்மேற்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேவா, ஓகே. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் மழை கொடுக்குது எந்த மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். அதிக சைக்ளோன் வர்றது நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் வரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாசெஞ்சம், த பிளேஸ் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால். எவ்வளோ, 1141 சென்டிமீட்டர் பெய்யும். எங்கே இருக்குது, மேகாலயாவில் சிராபுஞ்சி அப்படின்ற இடத்துல இருக்குது. ரெயின்ஃபால் இந்தியாவில் பெய்யக்கூடிய ரெயின்ஃபால் எவ்வளோனா 118 சென்டிமீட்டர். ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அன்னி வேணாம். ஓகேவா, இதான் இந்தியான்னு இமேஜின் பண்ணிக்கோ. இது என்ன சார் இதான் இந்தியா ஒரு பாக்ஸ் மாதிரி இமேஜின், இதான் ஒரு ஓகே இந்த டப்பா மாதிரி இந்தியா இமேஜின் பண்ணிக்கோ. இந்தியாவில் பெய்கிற மழையெல்லாம் நம்ம இந்தியா ஃபுல்லாக ஊற்றுறோன்னா எவ்வளோ சென்டிமீட்டர் வருமா, 118 சென்டிமீட்டரோட தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்தியா ஃபுல்லாக. அவ்வளோ மழை இந்தியாவில் பெய்யுது. ஓகேவா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ மழை இந்தியாவில் பெய்யுது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அதிக மழை எங்கே பெய்யும் அப்படின்னா சவுத் ஆஃப் மேகாலயா, அசாம், திரிபுரா, நாகாலாண்ட்லாம் அதிகபட்சமாக 200 சென்டிமீட்டர் மழை பெய்யுது.
கம்மியான மழை எங்கே பெய்யுது? ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷில் கம்மியான மழை பெய்யுது. தமிழ்நாடு கோஸ்டல் ரீஜன்ஸில் லெஸ் 100 சென்டிமீட்டர் ஆவரேஜான மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான்ப்பா தமிழோட சீசன்ஸ். ஸோ இதில் எதுனா புரியல, டவுட் அப்படின்னா டெஃபினட்டாக கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நேச்சுரல் வெஜிடேஷன் என்னென்ன